அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி. இந்த புதன் பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. ஸோ புதன் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாம். இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, கல்வி ஆகிய அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஸோ புதன் நவகிரகங்களின் இளவரசன், நரம்புகளின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய கிரகம். இந்த புதன் ஒருவருக்கு பலவீனமாக இருக்கார் அப்படின்னா அவருடைய உடல் மற்றும் மன ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி கூர்மையான சில விஷயங்கள், நல்ல ஞாபக சக்திகள், அதே போல் பேச்சாற்றல் வாய்ந்தவர்கள், கணிதத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இந்த அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீனராசிக்கு புதன் பகவான் நீட்ச கிரகம். அதே நேரத்தில் இந்த புதன் ஆட்சி, அதாவது பயிற்சி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அந்த இடத்துல புதனுடைய ஆட்சி கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சுயநலமில்லாத வாழ்க்கையில் தாரக மந்திரமாக கொண்டு வாழக்கூடிய மீனராசி அன்பர்கள், ஸோ குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ இந்த அமைதிக்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்ல, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள், யாருக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அமைதியின் சொரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், தன்னால் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் யாருக்கும் ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இவங்க சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் அந்த உதவியினால் பெரிய உபத்திரத்தை தேடிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ வாங்காத ஒரு கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க. இந்த பணம் அப்படிங்கிற சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்து அவங்க கட்டாமல் அந்த கடனையும் நீங்களே ஏற்று கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நான் ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும் எல்லாமே நஷ்டமாகுது, அதே விஷயத்த மற்றவங்களுக்காக நான் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாவே போதும், அவங்க அதை வச்சு நல்லா டெவலப் ஆயிடுறாங்க, ஆனால் என்னோட நிலை இன்னும் இதே நிலைமையில தான் இருக்குது, என்னால் செலவுகளை எந்த விதத்துலையும் குறைக்க முடியல, வருமானத்தையும் பெருக்க முடியல, எல்லாருக்கும் நார்மலாக ஒருத்தர்கிட்ட போய் பேசினா கூட என்னை எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. யாரையுமே என்னால் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத சூழல், என்னுடைய நலனுக்காக பாடுபடுறதை விட அடுத்தவங்களுடைய நலனுக்காகவே பாடுபட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. வாங்காத பேர் வாங்கியாச்சுங்க, அவமானங்களையும் சந்திச்சாச்சு, நிறைய கஷ்டங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்த விட்டு என்னால் அந்த இடத்துக்கு போகக்கூட முடியலைங்க. இதே சூழ்நிலை இருக்குது. ஒரு இடம் மாற்றம் என்னால் பண்ண முடியல. ஒரு பொருளை கரெக்டான நேரத்தில் இதை விற்றா இந்த பிரச்சனை தீரும்னு நினச்சா கூட என்னால் விற்க முடியாமல் இருக்குது. அட்லீஸ்ட் இதை நடத்தினா, இந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் நடத்தினா இது மூலமாக என்னால் ஒரு சில வருமானங்களை உருவாக்கி அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும்னு நினச்சா கூட அதுவும் பண்ண முடியல. தொழில், வியாபாரம் எதுலேயுமே கரெக்டான சூழல் அப்படிங்கிறது எனக்கு போகவே மாட்டேங்குதுங்க. எல்லாருமே என்னை ஒரு கேவலமான ஒரு சில சூழ்நிலையாகவே எனக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. எல்லாருமே என்னை ரொம்ப அவமரியாதையாக திட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள். நீ எல்லாம் வாங்கு, எதுக்காகப்பா பணம் வாங்கின, பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களாம் எதுக்காக கடன் வாங்குறீங்க, ஏன்னா என்னை கேட்காத என்கிட்ட பணம் கொடுத்தவங்க ஏராளங்க. ஆனால் இன்றைக்கி கேட்டால் கூட ஒரு இடத்துல எனக்கு உதவி அப்படிங்கிறது பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதே பெரிய தப்புங்களா? சரி, இது ஒரு சூழ்நிலையா? அதேபோல் என்னோடய பிஸ்னஸை என்னால் அதிகமாக டெவலப் பண்ணவும் முடியல. அதில் முன்ன இருந்த மாதிரி ஒரு சில வேகம் அப்படிங்கிறதே குறைஞ்சிட்ருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறாதா? என் கூட வேலை பார்க்குறவங்க கூட என்னை எதிரியாக தான் பார்க்குறாங்க. இதனால் எனக்கு இங்கே என்னுடைய ஹையர் ஆஃபீஸருக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த எல்லா பிரச்சனையும் சந்தித்து மன வேதனைகள் ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிட்டோம், கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிட்டோம். இந்த நிலை மாறவே மாறாதா? என்னுடைய நிலை மற்றவங்களுக்கு வராதா? என்னுடைய வாழ்க்கை பயணத்தையே முடிச்சிக்கலாங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள் கொண்டு போயிட்டு வந்துருச்சு.
என்னோட இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் அவங்களோட வாழ்க்கையை இதோடு முடிச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம். ஏன்னா குரு பகவான் அதிபதி இல்லைங்களா, கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக ஜாஸ்திங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. உங்களுடைய தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்களை தவிர்ப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. பணவரவுகள் அதிகரிக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு புத்தி கூர்மையாக செயல்பட்டு, திறன்பட செயல்பட்டு, அறிவு ஆற்றலோடு செயல்பட்டு அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லாஸை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடுவீங்க. ஸோ தொழிலையும் ஒரு வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே போலங்க, ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம கடைக்கு தேவையானது, அதாவது நம்ம பிஸ்னஸுக்காக வாங்குறோங்க, ஒரு சரக்குகள் வாங்குகிறோம், நம்ம கடைக்கு தேவையான சரக்குகள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வாங்கும் போதும் அதை வாங்கி ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி, அதாவது பாதுகாப்பாக வைக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லைனா அது மூலமாக பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது உருவாயிடும். இப்போ ஒரு கடைக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குகிறோம், இன்றைக்கி ஆர்டர் எடுக்கணும்னு அந்த பொருளெல்லாம் இன்றைக்கி கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கும் போதும் சரிங்க, அதே மாதிரி அதை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கும் போதும் சரி ரொம்ப அதிகமாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். இல்லைனா அதுவே ஒரு பெரிய நஷ்டத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் என்னால் மாற முடியலைங்க, அது தேவையில்லாத பிரச்சனைகள், சாதாரண விஷயம் கூட பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போகுது. எனக்கு மேனேஜருக்கும் அதே மாதிரி தான், சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயி கூட தேவையில்லாத ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. என்னை ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை, பட் என்னை மட்டும் ஏன் அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்கள், அதாவது வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல கரெக்டான விதத்தில் உங்களோட வேலையை வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதே போல் திருமணம் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு யோக தருணமாக இருக்க போது இந்த விஷயங்கள், இந்த திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்குங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஸோ செயற்கை கருத்திருப்பு மூலமாக ஏதாவது சில முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அதே போல் ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக நல்ல செய்தி அப்படிங்கிறது சேருங்க. இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா, இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு இடத்த விற்கும் போது வாங்கும் போது சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஸோ இந்த நேரத்தில் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணுங்க. யாரு கூடயுமே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நார்மலாக பேசக்கூடிய சில விஷயங்கள் கூட பெரிய ஆர்குமெண்ட்ஸாக போய் முடியுங்க. ஸோ யோசிக்காமல் டக்குன்னு பேசுகிறது, ஏதோ ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக யோசிக்காமல் பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணும் போது அதில் சில அறிவுபூர்வமான விஷயங்கள், எதுக்காக இந்த விஷயத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கோம், இதில் என்ன லாஜிக் இருக்குது, ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டான விதத்தில் எடுத்து சொல்லி அதற்குண்டான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கோம், இந்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம், கரெக்டாக அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க. அதே போல் உடல் ரீதியாக சில பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக உடலில் நல்ல ஆரோக்கியம் செலுத்தணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தபடி ப்ரீ பிளானடாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே போல் குழந்தைகளுடைய இந்த மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், அதாவது எஜுகேஷனில் கூடுதல் நேரம் செலவிடக்கூடிய சூழல், அதாவது ரொம்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு ஒதுக்கி, அதாவது அந்த ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்கி படிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நீங்களே உருவாக்கணுங்க. ஸோ அப்போ தான் அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எக்ஸாம்ஸில் இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கி தருங்க.
ஸோ இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.